இன்றைய பஞ்சாங்கம் மே 22, 2024 22/5/2024 தமிழ் குரோதி வருடம் வைகாசி மாதம் 9ஆம் நாள் புதன்கிழமை. சுவாதி நட்சத்திரம் காலை 7:47 வரை, அதன் பிறகு விசாகம் நட்சத்திரம். வளர்பிறை சதுர்தசி திதி மாலை 6:49 வரை. வளர்பிறை சதுர்தசி திதி மாலை 6:49 வரை, அதன் பிறகு பௌர்ணமி திதி. சித்த யோகம். மீனராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று நரசிம்ம ஜெயந்தி. இன்றைய ராகுகாலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் புதன், ரிஷபத்தில் குரு, சூரியன், சுக்கிரன், கன்னியில் கேது, துலாமில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, செவ்வாய். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. சப்தமஸ்தானத்தில் சந்திரன், ராசியில் இருக்கிற புதனின் பார்வையில் வேதை பொருத்தம் ஏற்பட்டிருக்கு. ராசியில் இருக்கிற புதனுக்கு சனியின் பார்வை. இன்று உங்களுக்கு நண்பர்கள் மற்றும் கடந்த கால வழக்குகளில் உங்களுக்கு எதிராக இருந்தவர்களின் சந்திப்பு நிகழ்வதன் மூலமாக பழைய நினைவுகள் உங்கள் மனதில் தோன்றி எழக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். எதிரிகளை நினைத்தும் இன்று வருத்தப்படுவீர்கள். அவர்களுடைய கடந்த கால தவறுகளை, அவர்களுடைய கஷ்டங்களை நினைத்தும் வருத்தப்படுவீர்கள். ஆனால் அதை நினைச்சும் வருத்தப்பட்டாலும் பின்னாடியே சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். அவங்க அப்படி பண்ணினாங்க, இப்படி பண்ணினாங்க, இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அப்படின்ட்டு அடுத்தவர்களின் நலனில் அக்கறை கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். வருமானம் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். குடும்ப ஒற்றுமை ஏற்படும். உறவுகளின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மன தெளிவு ஏற்படும். எதிரிகளிடம் கூட அன்பு பாராட்டுவீர்கள். அதனால உங்க பேர்ல எல்லாருக்கும் மரியாதை கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரித்து எதிரிகளின் வருமானத்தையும் நீங்கள் கை கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால சில பேர் உங்க பேர்ல ஒரு வருத்தத்தில் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய பேச்சாற்றல் ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், கலைத்துறை நண்பர்கள், அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அமோகமான வளர்ச்சி இருக்கு. மரியாதை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குடும்பத்தில் புதிய உறவுகளின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். நண்பர்கள் மத்தியிலும் சரி, உறவுகள் மத்தியிலும் சரி, உங்களுக்கு மரியாதை கூடுவதற்கு யோகம் ஏற்படும். மொத்தத்தில் உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கக்கூடிய, குல தெய்வத்தின் அருள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். ரிஷப ராசி. ராசிக்கு 6ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் இருக்கிற புதனின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு இன்று பண வருமானத்தில் தொய்வு இருக்காது. தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடன் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை சாதகமாக இருக்கு. நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு மரியாதை கூடும். சக பணியாளர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கணவன் மனைவி உறவுல சிக்கல் இருக்கு. ஆனாலும் பேச்சுவார்த்தையின் மூலமாக சுமூகமான நிலையை அடையலாம். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அதிகார மமதியில் சில செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது அதிகார மமதைன்னா பதவி கிடைச்செடுத்து, இல்லை நமக்கு ப்ரமோஷன் கிடைச்செடுத்துன்ட்டு சில விஷயங்கள்ல ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தேவையில்லாத தலையில கர்வம் ஏறாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமான ஒன்று. இது யாருக்கிட்ட காமிப்பீங்கன்னா உங்களுடைய உறவுகளிடம், குறிப்பாக தந்தையிடமோ அல்லது உங்களுடைய சகோதரிகளிடமோ காண்பிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன அமைதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். குடும்பம் சார்ந்த செலவுகள் ஏற்படும். குடும்ப தேவைகள் அதிகரிக்கும். கடன் பிரச்சனைகளும் சற்று அதிகரித்தாலும் அதற்கேற்றாற் போல பண உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு அன்பு பாராட்டுவதற்குண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு அதற்குண்டான அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடின உழைப்பு ஏற்படுகின்ற நாள்.
மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக உங்களுடைய வியாபாரத்தில் முதலீடுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடன் உதவிகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். மன அமைதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். வார்த்தை விரயங்கள் ஏற்படும். நிறைய பேசுவீங்க. மிதுன ராசி. ராசிக்கு 5ஆம் இடத்துல புதனின் பார்வையில சந்திரன் இருக்கிறதுனால வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு கௌரவ சந்தோஷம் ஏற்படும். கௌரவம் அதிகரிக்கும். படிக்கின்ற குழந்தைகளின் செயல்பாடுகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நீங்க குழந்தைகளா இருந்தா, இந்த ராசியில பிறந்த குழந்தைகளா இருந்தா அறிவாற்றல் அபரிமிதமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் தந்தையின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள், இந்த கோர்ஸ் எடுக்கலாமா அந்த கோர்ஸ் எடுக்கலாமான்ட்டு யோசனை இருந்ததுன்னா தந்தையுடைய ஆலோசனை கேட்டு எடுக்கிறது அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகளாகட்டும் உங்களுடைய செயல்பாடுகளாகட்டும் நன்மைகளை ஏற்படுத்தும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவியில் மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பதவி மாற்றம்னா வேலையை விட்டு போகிறதுக்கு இல்லை, புதிய வேலை கிடைக்கிறதுக்கோ அல்லது இருக்கிற வேலையில் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. இடமாற்றம் ஏற்படும். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு உங்களுடைய மதிப்பு மரியாதை உயர்கின்ற யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அறிவுத்திறமை வெளிப்படுத்துவீர்கள். அதனால உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதும் அதன் காரணமாக இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்னா ஒரே ஃப்ளோர்லேயே இடமாற்றம் ஏற்படும், அல்லது ஒரே பில்டிங்கில் ஃப்ளோர் மாற்றம் ஏற்படும், அல்லது வெளியூர் மாற்றம் ஏற்படும், பில்டிங் மாற்றம் ஏற்படும். இப்படி ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டு அதற்குண்டான முயற்சிகளில் சாதகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் விஷயத்தில் சந்தோஷமான செய்திகள் வரும். உடன்பிறப்புகள் குறிப்பாக மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கும் குடும்ப சந்தோஷத்திற்கும் வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். கடக ராசி. ராசிநாதன் 4ஆம் இடத்துல இருக்காரு. சுகஸ்தானத்தில் மாத்திருக்காரர்கள் மாத்திருஸ்தானத்தில் இருக்கிறதுனால தாயாரின் மூலமாக உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாயாருடைய ஆரோக்கியத்தில் மாற்றம், இல்லை உங்களுடைய ஆரோக்கியத்தில் சின்ன மாற்றம், இடமாற்றம், வெளியூர் பிரயாணங்கள் அல்லது வீட்டு மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம்னு ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றத்தின் காரணமாக உங்களுக்கு சுக இழப்பு ஏற்படும். அதாவது உடம்பு அசௌகரியம் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் பணப்பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய குடும்பத்தில் தாய் தந்தையர் அல்லது உங்களுடைய சகோதர சகோதரிகளின் செயல்பாடுகள் உங்கள் கௌரவத்திற்கு பங்கத்தை ஏற்படுத்தாத வண்ணம் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. நன்மைகள் அதிகரிக்கும். செல்வாக்கு அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா இடமாற்றத்தின் காரணமாக சொந்த ஊருக்கு வந்து அதுலேயும் உங்களுக்கு பதவி உயர்வோடு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்களின் சந்திப்பும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். கலைத்துறை நண்பர்களுக்கு அரசாங்க அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் குறைந்து வருமானம் அதிகரிக்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பூமி தொடர்பான விஷயத்தில் சொத்து பிரிக்கிறதுல இல்லை பூர்வீக சொத்து கைக்கு வரதில் ஏதாவது வழக்கு இருந்ததுன்னா அந்த வழக்கில் நீங்கள் வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மன நிம்மதி ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வாழ்க்கை துணையின் தேவைக்காக சில காரியங்களை செய்வதன் மூலமாக உங்களுக்கு அலைச்சல் ஏற்படும். உங்களுடைய வேலையை உங்கள் வாழ்க்கை துணை இருக்கிற ஊருக்கு நீங்கள் ஷிஃப்டிங் டிரான்ஸ்ஃபர் கேட்டு முயற்சி பண்ணுவீங்க. அது அனுகூலத்தை ஏற்படுத்தும். ஆனால் என்னதான் பண்ணினாலும் இன்னைக்கு குடும்பத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. வெற்றி வாகை சூடுகின்ற வாய்ப்பு இருந்தாலும் அதனால் வரக்கூடிய சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு சுமாரான நாள், அலைச்சல் மிகுந்த நாள். சிம்ம ராசி. இன்று உங்கள் குடும்பத்தில் சந்தோஷத்தை தரக்கூடிய நற்செய்திகள் வரும். குறிப்பாக உங்களுடைய குடும்பத்தில் மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். அவர்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பண வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகும். அதே சமயம் உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இத்தனை நாளாக உங்களை பற்றி அசிங்கமாக பேசிகிட்டு இருந்தவங்க, அவமானமாக பேசிகிட்டு இருந்தவங்கள்லாம் உங்களிடம் மண்டியிடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களை பற்றிய தவறான வார்த்தைகளுக்கு மன்னிப்பு கேட்பார்கள். அதனால் மன நிம்மதி ஏற்படும்.
மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த பண வரவுகளில் இருந்த தொய்வுகள் விலகி மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுடைய தந்தை வழியில சில நல்ல செய்திகள் வரும். தந்தை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களுடைய மேல் அதிகாரிகளுடன் இருந்து வந்த மன வேற்றுமைகளை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். சந்தோஷத்துடன் செயல்படுவீர்கள். அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக உங்கள் இருவருக்கும் உள்ள எதிர்ப்புகள் மறைந்து அனுகூலம் ஏற்படுறதுக்கு உண்டான நல்ல வாய்ப்பு இருக்கு. எதிரிகளற்ற நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில சில உதவிகள் கிடைப்பதன் மூலமாக தந்தையின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அலுவலக ரீதியான குழப்பங்களுக்கு தந்தையின் ஆலோசனை அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். அதே சமயம் தந்தை வழி உதவிகள் மூலமாக உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் புதிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தைகிட்டேந்து வர வேண்டிய சொத்து பாக்கியம் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். கன்னி ராசி. குடும்பஸ்தானத்தில் ராசிநாதன் புதனின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால குடும்பத்தில் உங்களுக்கு இருந்த இம்பார்ட்டன்ஸ் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் உங்கள் எதிரிகள் உங்களுக்கு அடங்கி இருப்பார்கள். வாக்கு சாதுரியம் அதிகரிக்கும். வார்த்தைகளால் வெற்றிகள் கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படும். நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு சற்று முன்கோபம் ஏற்படுற மாதிரி இருக்கும். வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல், தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் நல்ல செய்திகள் வந்து மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகள் விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுனால அவங்க படிக்கிற காலேஜ்லயோ ஸ்கூல்லையோ உங்களுக்கு மரியாதை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாருடனான மனஸ்தாபத்தை போக்குவதற்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். தாயார் மூலமான லாபங்கள் பெருகுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. வீடு மனை சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்களை செய்வதன் மூலமாக உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு எதிரிகளையும் கை கொள்ளக்கூடிய அல்லது அவர்களையும் கவரக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல், அதாவது அனாவசியமான வார்த்தை விரயங்கள் ஏற்படும். ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ். நீங்க ஒரு வார்த்தை சொல்ல அவங்க அதுக்கு இரட்டிப்பு வார்த்தை சொல்ல, இப்படியே வார்த்தை மாலையாக கோர்வையாக பேசுறதுனால குடும்பத்தில் நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருக்கும். ஆனால் எண்ட் ஆஃப் த டே பிரச்சனை சால்வ் ஆகிடும். ஆனால் தேவையில்லாத வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. துலாம் ராசி. ராசியில சந்திரன் 7ஆம் இடத்துல விரையாதிபதி புதன் இருக்கிறதுனால உங்களுக்கு குழந்தைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்க மனசுல இருந்த கவலைகளை போக்கும் செய்திகள் நற்செய்திகளாக வரும். வெளியூர் பிரயாணங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். அலுவலக ரீதியாக உங்களுடைய அறிவுத்திறமைக்கு அங்கீகாரம் கிடைப்பதன் மூலமாக பதவி உயர்வு அல்லது செல்வாக்கு உயர்வு அல்லது பண உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மன தெளிவு ஏற்படும். தெளிவான சிந்தனையின் காரணமாக அடுத்தவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுப்பதன் மூலமாக உங்களுக்கு கௌரவம் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் தடுமாற்றங்கள் விலகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். சக பணியாளர்கள் அல்லது மேல் அதிகாரிகளின் தேவையற்ற பேச்சுக்களுக்கு பதிலடி கொடுப்பதன் மூலமாக உங்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்துவீர்கள். பண வருமானத்தில் 3 விதமான வருமானங்கள் ஏற்படும். குடும்பத்தில் உறவுகளின் வருகை காரணமாக அனாவசிய வார்த்தை விரயங்கள் ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மருத்துவ ரீதியான செலவுகள் குடும்பத்தில் நிறைய பண விரயத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. வருமானத்துக்கு குறைச்சல் இல்லை, ஆனால் அதுக்கு ஈக்குவலண்டான செலவுகள் ஏற்பட்டு இருக்கு. உங்களுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காண்பதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் இழுபறி நிலைமை ஏற்படும். வீண் செலவுகள் ஏற்படுகின்ற நாள். இருப்பினும் மனசுல ஒரு விதமான தைரியம் ஏற்படும். விருச்சிக ராசி. ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன், அதுவும் லாபஸ்தானாதிபதியான புதனின் பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் கூட சுமூகமான தீர்வை எட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நிம்மதியான தூக்கம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அதே சமயம் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் சில நல்ல செய்திகள் வரும். புதிய வீடு வாங்குவதற்கோ புதிய கார் 2 வீலர் வாங்குவதற்கோ வாய்ப்புகள் இருக்கு. சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும். சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். நேரமின்மை காரணமாக உடல் உழைப்பில் அதிகம் நேரம் செலவிடுவதால் உடல் ஆரோக்கியத்தை பேணுவதில் தாமதம் ஏற்படும் அல்லது கவனக்குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியான முயற்சிகளில் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய ஒரு சுமாரான நாள். வெளியூர் பிரயாணங்கள், எப்படி எந்த இடத்துக்கு போனாலும் சரி, ஒன்றும் இல்லை, லோக்கலில் உங்கள் ஏரியாலேயே அடுத்த ஸ்ட்ரீட்டுக்கு போனால் கூட உங்களுக்கு போகிற வழியிலலாம் ஒவ்வொருத்தரையாக பார்த்துட்டு போகிறதுக்குள்ளார நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பிரயாணங்கள் அல்லது வெளிநாட்டு பிரயாணங்கள் உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக சில புதிய மாற்றங்களை செய்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். நீண்ட நாள் நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நற்செய்திகளை கொண்டு வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற நல்ல வாய்ப்பு இருக்குது. வியாபார விஷயமாக எடுக்கும் முடிவுகள் செலவுகளை ஏற்படுத்தும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் உறவுகளின் சந்தோஷமான செயல்பாடுகள் உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய வகையில் இருக்குது. வாழ்க்கை துணையுடன் அண்டர்ஸ்டாண்டிங், அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரமாக இருக்கிறதுனால உங்களின் ஆலோசனையை கேட்டு நடப்பாங்க. அவங்களுடைய ஆலோசனை உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். தாய் தந்தையர், மாமனார் மாமியார் இவர்களுக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த கருத்து மோதல்களை அனாவசியமாக பேசி நேர விரயத்தை ஏற்படுத்திக்காதீங்க. இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் வெளியாரிடம் பகிராமல் இருப்பது நல்லது. தனுசு ராசி, இன்று உங்களுக்கு மூத்த சகோதரர்கள் மூலமாக சில உதவிகள் கிடைத்து உங்களுடைய வேலை, தொழில், உத்தியோகம், குழந்தைகளின் மேல் படிப்பு, குழந்தைகளின் திருமணம் சார்ந்த விஷயங்களில் நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அவர்கள் உதவி செய்வார்கள். அவர்களின் பண உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்ப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வியாபாரம் பண்ணுறவராக இருந்தால் உங்களுடைய சகோதர சகோதரிகள், உடன்பிறப்புகள், குழந்தைகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. திருமண வயதில் இருக்கும் இளம் பெண்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வரும். திருமணம் சார்ந்த நல்ல செய்திகள் மன நிம்மதியை தரும். குடும்பத்தில் புதிய உறவுகளின் வருகை காரணமாக நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு மனை சார்ந்த விஷயங்களிலும் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு உண்டான நல்ல வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள். குழந்தைகளால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் அல்லது உத்தியோக ரீதியான முயற்சிகளில் எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். எதிரிகளால் ஏற்பட்ட மன சஞ்சலங்கள் விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கௌரவம் பாதித்த விஷயத்தில் மீண்டும் அந்த இழந்த கௌரவத்தை பெற்றுக்கொள்வதற்கும் இழந்த கௌரவத்தை மீட்டெடுப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மருத்துவ ரீதியான முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தினாலும் நன்மையை ஏற்படுத்தும். சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் அல்லது வெளிநாட்டு பிரயாணங்களில் இருந்து வந்த தடைகள் விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற லாபகரமான நாள். மகர ராசி, ராசிக்கு தசமஸ்தானத்தில் புதனின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால மீடியா தொழில் பண்ணுறவங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க, டிஜிட்டல் வேர்ல்டில் இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தொழில் விருத்தி ஏற்படும். உத்தியோக ரீதியாக இழந்த வேலையை மீட்டெடுப்பதற்குண்டான முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி குழந்தைகளுக்கும் தாயாருக்கும் இருந்து வந்த மனஸ்தாபத்தை போக்கி ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடன்பிறப்புகளின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்ப்பதற்கும் வாய்ப்பு ஏற்படும். குடும்ப கௌரவத்திற்கு பாதிப்பு ஏற்படாது. அதே சமயம் உங்களுடைய தந்தை வழியில உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. தந்தையின் அனுகூல பலன்கள், ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அமைதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேலை சார்ந்த முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இழந்த வேலையை மீட்டெடுப்பதற்கும் புதிய வேலையில் சேருவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குருவின் நட்சத்திர சாரத்தில் இருக்கிறதுனால இன்று குடும்பத்தில் நல்ல சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும். உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படும். நீங்கள் வேலையை விட்டுட்டு கூட சில பேர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கலாம்ல, அவளுக்கெல்லாம் இன்று அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கும்பராசி, பாக்கியஸ்தானத்தில் புதனின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இளைய சகோதரிகள் மூலமாக உதவிகள் கிடைக்கும். நீங்கள் ஃபோட்டோகிராஃபி தொழிலில் இருக்கீங்க, இல்லாட்டி வீடியோகிராஃபராக இருக்கீங்க, கேமராமேனாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும்.
உங்களுடைய திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. புதிய தொழில் அல்லது தொழிலில் புதிய மாற்றங்கள் செய்வதன் மூலமாக முன்னேற்றம் ஏற்படும். வியாபார விஷயத்தில் உங்களுடைய அதிகாரமான வார்த்தைகள் அல்லது கோபமான வார்த்தைகளை கொண்டு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய யோகம் ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு தொழில் முன்னேற்றம் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக உதவிகள் கிடைக்கும். அதே சமயம் உங்களுடைய குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்பட்டதுன்னா அந்த வாக்குவாதத்தில் உங்களுடைய வார்த்தைகளுக்கு மரியாதை கூடும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகி வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். தந்தையின் மூலமாக சிக்கல்கள் தீருவதற்குண்டான யோகம் ஏற்படும். தந்தையுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும். உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெற்றோர், அதாவது உங்களுடைய மாமனார், உங்களுக்கு இதுநாள் வரை எதிர்மறையாக செயல்பட்டு இருந்தார்னா இப்போ உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார். பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். இடமாற்றம் ஏற்படும். தொழில் ரீதியான மாற்றங்கள் ஏற்படும். வேலையில் இருப்பவர்களுக்கு, உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் ஏற்பட்டு அதனால் சுப விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டில் சுப விரயம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது. மீன ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். 8ஆம் இடத்துல சந்திரன், 2ஆம் இடத்து புதனின் பார்வையில் இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவில் பெரிய பாதிப்பு இல்லாட்டினாலும் மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லை, ஆனால் உடம்பில் மருத்துவ ரீதியான தேவைகள் ஏற்படுறதுனால மருத்துவ செலவுகள் மீண்டும் ஏற்படும். ஆனால் அந்த செலவு உங்களுக்கு விரைய செலவு தான். 2ஆம் இடத்திற்கு சனியின் பார்வை இருக்கிறதுனால வீண் வார்த்தைகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்கள் நண்பர்கள் அல்லது உங்களுடைய உடன் பணியாற்றுபவர்களின் மனதில் காயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. தந்தையின் மூலமாக உதவிகள், தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம், தந்தைக்கு நீங்கள் எடுத்த முயற்சிகளில் சில புதிய மாற்றங்கள், அவருடைய வேலை விஷயமாகவோ அவருக்கு திடீர்னு மறுபடியும் ஒரு வேலை கிடைக்கிறதுக்கோ வாய்ப்பு ஏற்படும். ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் கூட இன்றைக்கி உங்கள் அப்பாவுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சுமை அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளின் திருமண செலவுகள், மேல் படிப்புக்கு உண்டான செலவுகள், உங்களுடைய வியாபார முதலீடுக்கு உண்டான செலவுகள் போன்ற விஷயங்களால் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்றைக்கி யார்கிட்டையாவது கடன் கேட்குற விஷயமா இருந்ததுன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டு பேசுங்க. இன்றைக்கி ராத்திரி வரைக்கும் அதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். நாளைக்கு காலையிலேருந்து உங்களுக்கு கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள், எதிர்மறை பலன்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வண்டி மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கு உண்டான பண தேவைகள், உங்கள் எதிரிகளே உங்களுக்கு உதவி செய்வதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். சுகங்கள் அதிகரிக்கும், சந்தோஷம் அதிகரிக்கும். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.